ஏன்னா என்னுடைய ரிதம்க்கு தான் அவள் ஸ்பீடை ஏற்றணும். ரொம்ப எக்ஸசிவ் ஸ்பீடு ஏற்றுறா. ஸோ அது எனக்கு அலோடு இல்லை. ரொம்ப ஸ்பீடு எக்ஸசிவாக இருக்குது. நோ நல்லா கண்ட்ரோல் சரிங்களா. ஓகே, நான் பேரலாக என்னுடைய டர்ன் அண்ட் ஃபோர் குவார்ட்டர்ஸையும் செக் பண்ணிக்கணும். என்ன பண்ணுறா, பதட்டமாக வரா. ஸோ எனக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர வரைக்கும் நான் ரெஸ்ட் கொடுக்க மாட்டேன். ஓகே, ஓகே, ஒரு 3 ஸ்டெப்பு நல்ல ஸ்டெப்பு கிடச்சிது. ஸோ என்னுடைய ரிலீஸ் பாயிண்ட்டும் அந்த இடத்துல முக்கியங்க. நீங்கள் எங்கே ரிலீஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் குதிரை. நீங்கள் தப்பு பண்ண சொல்ல ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் குதிரை தப்பான குதிரை. நல்லது பண்ண சொல்ல ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது நல்ல குதிரை. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அப்படி தான் சொல்லுவேன். தப்பு எங்கே இருக்குன்னா உங்ககிட்ட தான் இருக்குது, குதிரை கையில் இல்லை. ஆனால் நான் ட்ரை பண்ணிட்டேன்னா எல்லாமே பண்ணிட்டேன், என்னால் முடியல, இப்போ எப்போ வந்தாலும் இங்கே தான் நிற்கிறா, போவே மாட்றா, தலையை தூக்கிறா, இது பண்ணிக்கிறா. அந்த குதிரையை நான் ஏறினேன்னா உடனே இல்லைனாலும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் என்னால் கொண்டு வந்துட முடியும். அப்போது ஆன்சர் எங்கே இருக்குது, நம்ம கையில் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், நம்ம நாலேஜை வளர்த்துக்கணும், நம்ம செதுக்கிக்கணும் நம்மளை. ஓகேவா.